புஸ்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய ஏசாயா 54 14லிருந்து 17 உள்ள வசனங்களை கவனமாக வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அனுபவமில்லை. இதோ அது விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. நான் பிரேயரில் இருக்கிற பிரேயர் உபாச கூட்டம். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாளையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதிமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிட்டு. சேனையில் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். அன்பானவர்களே, இந்த நவம்பர் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த கூடுகையிலே சிந்தனைக்காக நான் வாசித்து கேட்ட பகுதியிலிருந்து 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த 54வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் எருசலேமுடைய ரிஸ்டோரேஷன் என்ற மீட்பை பற்றி சொல்கிறது. பாபிலோன் நாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுடைய படையெடுப்பினாலே அநேக மக்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஆகையினால் இப்போது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, ஒரு நடுக்கம் இருக்கிறது. இனி எப்படி வாழ முடியும்? இனி சொந்த தேசத்திலே நாம் பாதுகாப்போடு வாழ முடியுமா? அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு இருக்கிற மக்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உரைக்கின்றார். அதிலே நான் 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கின்றேன். அதிலே பாருங்கள், கடவுள் மிக தெளிவாக சொல்லுகிறார். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான்
சிருஷ்டித்தேன். அப்படி என்று சொன்னால் கடவுள் ஒரு காரியத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்கன் ஏசாயாவை கொண்டு சொல்கிறார். முழுவதுமான கட்டுப்பாடு, ஆக்கிற சக்தி, அழிக்கிற சக்தி, இவைகளுடைய முழுமையான கட்டுப்பாடு யாரிடத்தில் இருக்கிறது? என்னிடத்தில் இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் எதை பற்றியும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை சொல்கிறார். சொல்லுகிறார். இப்போ ஒரு நாட்டில், அன்றைக்கு பண்டைய காலத்தில் ஒரு நாட்டில் யுத்தம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு அடையாளமே யாரை பார்த்தா போதும்? கொல்லனை பார்த்தா போதும். நாட்டில் இருக்கிற கொல்லர்கள் எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பார்கள். எதற்கு பிஸியா இருப்பாங்க? ஆயுதங்களை செய்வதில் மிகுந்த பிஸியா இருப்பாங்க. ஆயுதங்களை கூர்முனை செய்வது, கூர்முனையாக்குவது, புதிய ஆயுதங்களை செய்வது, அப்படின்னு மிகவும் பிஸியா இருப்பார்கள். இந்த ஆயுதத்தை வைத்து என்ன செய்ய வேண்டும்? எதிராளிகளை வீழ்த்த வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எவா ஒன்றும் கவலைப்படாது, கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் தான் சிருஷ்டித்தப்பா, அதை பயன்படுத்தி நிற்கிரகமாக்குகிறவனையும் நான் தான் என்ன செய்தேன்? படைத்தேன். ஆகையினால் நீ ஒன்று கவலைப்படாதே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எல்லாருடைய வாழ்வும், எல்லாருடைய வலிமையும், எல்லாருடைய திறமைகளும் யாரிடத்துல தான் இருக்கு? யாரிடத்துல தான் இருக்கு? என்னிடத்திலே தான் இருக்கிறது என்பதை கடவுள் தெளிவாக சொல்கிறார். சிறையிருப்பு நிமித்தம் மிகுந்த குழப்பத்திலே இருந்த, அச்சத்திலே இருந்த, எதிர்காலத்தை குறித்த கவலையிலே இருந்த மக்களுக்கு ஆண்டவர் இந்த 2 வசனங்களில், இந்த 2 வசனத்திலே சொன்ன 2 காரியங்களில் மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளின் நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதல் காரியம், கடவுள் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு எதிராளிகளிடம் இருந்து பாதுகாப்பு உனக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரு கேரண்டியான ஒரு வாழ்க்கையை தருகிறேன், ஒரு பாதுகாப்பு மிக்க வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்றைக்கு கொல்லர்கள் எல்லாம் பார்க்க முடியாது, மிக மிக அரிது. எங்கேயாவது ஒரு இடத்துல கொல்லர்கள் இருந்துச்சுதான், மற்றபடி எல்லாமே அட்வான்ஸ் மிஷின் எல்லாம் வந்துருச்சு. ஆகையினால் இன்றைக்கு உலக நாடுகள் ஒருவருக்கொருவர் அழித்தொழிப்பதற்கு ஆயுதங்களை செய்வதில் மும்முரமாக இருக்கிறார்கள். அன்றைக்கு ஈட்டிகளை வைத்து யுத்தம் பண்ணினவர்கள், வாள்களை வைத்து யுத்தம் பண்ணுகிறவர்கள் இன்றைக்கு பலவிதமான கருவிகளை பயன்படுத்தி, உத்திகளை பயன்படுத்தி தாக்குவதற்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அசாதாரணமான ஆயுதங்கள் அல்ல. ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், ஏவுகணை, மிக அதிவேகமாக சென்று தாக்கக்கூடிய, அதிக தூரத்தில் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளையும் இன்றைக்கு நாடுகள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால் RS-28 என்கிற ஒரு ஆயுதம். அதுக்கு பேரு சாத்தான் 2. சாத்தான் 2 என்கிற ஆயுதம். அதுவும் மிகவும் பெரிய மக்களிடத்திலே அது வீசப்பட்டால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை மிக்க ஆயுதம். அண்மையில அமெரிக்கா ஈரான் நாட்டுக்கு எதிராக ஒரு ஆயுதத்தை போட்டு B-2 என்ற பிளைட்ல என்ன செய்வது என்று சொன்னால், ஆயுதங்களை கொண்டு ஈரான்ல அணு ஆயுதங்கள் புதைத்து வைத்திருந்த இடத்துல போட்டு
பங்கர் பஸ்டர். எத்தனை அடி? 60 அடி 70 அடி துளைத்து சென்று ஆழத்திலே சென்று அங்கே இருக்கிற அணு ஆயுதங்களை தாக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆயுதங்களை அமெரிக்கா பயன்படுத்தியது. இவ்வளவுக்கு எதிராளிகளை அழிப்பதற்கு உலக நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றன. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வைத்திருக்க. உலக நாடுகளை விடுங்கள். இன்னைக்கு நம்மை சார்ந்தவர்கள், நம்முடன் இருக்கிறவர்கள் நம்மை வீழ்த்துவதற்காக உருவாக்குகின்ற ஆயுதமே பெரிய ஆயுதமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் என்ன செய்யாது? வாய்க்காது. எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? பாருங்கள், பழைய பாட்டு பகுதியை நாம் வாசித்து பார்க்கின்ற போது கடவுள் தம்முடைய மக்களை காப்பாற்றுகின்ற காரியத்திலே அவருடைய செயல்பாடு மிகவும் வியக்கத்தக்கதாக தான் இருக்கிறது, மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. அதற்கு 3 உதாரணங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். முதலாவது, யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது யோசுவா சொல்லுகிறார். யோசுவா ஒரு காரியத்தை கடைசியாக உரைக்கின்றான் இஸ்ரவேல் மக்களுக்கு. ஒரு இறுதி உரை, ஃபேர்வெல் ஸ்பீச் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட பேச்சிலே அவர் ஒரு காரியத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால், எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. உங்கள் பட்டயத்தாலும் வில்லாலும் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக எப்படி துரத்தினேன்? குளவிகளை அனுப்பி துரத்தினேன். பாருங்கள், எதிராளியின் ராஜா யோசுவா ஞாபகப்படுத்துறார். எப்பா, எமோரியன் ராஜாக்கள் கிட்டத்தட்ட அது முந்தின 11வது வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் சேர்ந்து ஒரே நேரத்தில் யுத்தத்துக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாத தருணத்தில் கடவுள் செயல்பட்டார். எப்படி செயல்பட்டார் என்று சொன்னால், என்ன அனுப்பினார்? குளவிகளை அனுப்பினார். ஆண்டவர் சொல்றேப்பா, நீ உன் பட்டயத்தை மெருகூட்டி வைத்திருந்தாய், வில்ல மெருகூட்டி வைத்திருந்தாய், எல்லாம் சரிதான். ஆனால் அவைகள் உன்னை ரட்சிக்கவில்லை. நான் உன்னை எப்படி பாதுகாத்தேன்? குளவிகளை அனுப்பி பாதுகாத்தேன். பாருங்க, கடவுள் மனுஷன் என்னென்னவோ செய்தாலும், மனுஷன் எந்த விதமான தந்திரங்களை கையாண்டாலும், எந்த விதமாய் பணத்தை செலவு பண்ணி நம்மை வீழ்த்துவதற்காக முயற்சித்தாலும், கடவுளுடைய பார்வையிலே, கடவுளுடைய சமூகத்திலே ஒன்றுமே இல்லை என்பதற்கு இது ஒரு சான்று. படையெடுத்து வருகிறார்கள். ஆயுதங்களை முனை மூட்டிய கூர்மையாக்கிவிட்டு படையெடுத்து வருகிற படையை கடவுள் எப்படி இது பண்ணுகிறார்னா, குளவிகளை அனுப்பி துரத்துகிறார். அடுத்து பாருங்க, இன்னும் இதைவிட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். சீரியாவின் ராஜா பெனதாத் என்பவன் சமாரியாவை முற்றுகையிடுகிறான். நன்றாய் கவனியுங்கள். பெனதாத் சமாரியாவை முற்றுகையிடுகின்றான். எதிராளிகள் முற்றுகையிட்ட காரணத்தினால போக்குவரத்து எதுவுமே இல்லை, உணவு தட்டுப்பாடாயிற்று. பெற்றோர் தன் பிள்ளைகளே சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலைமைக்கு அங்கே தள்ளப்பட்டார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தான்
கடவுள் எலிசாவை கொண்டு சொன்னார், நாளைக்கு இந்த நேரத்தில் எல்லாம் சீப்பாக கிடைச்சிருப்பா, கவலையே படாதீங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அதே நடந்தது. எப்படி கடவுள் சீரிய ராஜாவையும் சீரிய படையையும் துரத்தினார் என்று சொன்னால் வேற ஒண்ணுமே இல்லை. இங்கேயாவது ஏற்கனவே பார்த்த குளவியை அனுப்பினார் என்று பார்த்தோம். இங்கே பார்க்கிறோம் ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு இரைச்சலை மாத்திரம் அனுப்பினார். இரைச்சலை கொண்டு, சத்தத்தை கொண்டு கடவுள் எதிராளி படையை புறமுதுகிட்டு ஓடச் செய்தார். பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ரதங்களின் இரைச்சல். இரைச்சல் ரதங்களின் இரைச்சல். 2 குதிரைகளின் இரைச்சல். மகா ராணுவத்தின் இரைச்சல். வேற ஒண்ணுமே இல்லை, சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்கிறது? ஒரு பெரிய ராணுவ படை வருகிறது போல ஒரு சத்தம் கேட்கிறது. திரளான குதிரைகள் வருகிற மாதிரி சத்தம் கேட்கிறது. மட்டுமல்ல, ரதங்களும் திரளாய் வர மாதிரி கேட்குது. சத்தம் கேட்கிறது, வேற ஒன்றும் இல்லை. கடவுள் சத்தத்தை அனுப்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிறார்கள் சீரிய ராஜா படையினரும். நம்மை விட ஒரு பெரிய படை என்ன செய்துட்டு இருக்கு? நம்மை வீழ்த்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று அவர்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்துல போட்டுவிட்டு தப்பித்தால் போதும் அப்படி என்று சொல்லி ஓடினார்கள். வேற ஒன்றும் இல்லை. அங்க ஒரு படை போல யாரும் வாளால வெட்டல, ஒன்றுமே செய்யல. இரைச்சல், சாதாரண இரைச்சல். எப்படி கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயலாற்றி தம்முடைய பிள்ளைகளை பராமரிக்கிறார், தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அதே போல யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது அங்கே ஒரு பெரிய காரியத்தை பார்க்கிறோம். எப்படின்னா, கடவுள் கல்மழையை அனுப்புகிறார். வாசிங்கள் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். அடுத்து சொல்லுகிறது, அவர்கள் பட்டயத்தால் கொன்றதை விட கல்மழையால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பாருங்க, யார் வந்து எருசலேம் 5வது வசனம். இதுதான் 5 ராஜாக்கள் சேர்ந்து வராங்க. 5வது வசனம் யோசுவா 10வது அதிகாரம் 5வது வசனம். எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, எர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியர் எத்தனை ராஜாக்கள்? 5 ராஜா. ஒன்னே தாக்கு பிடிக்க முடியாது. அதுக்குள்ள எத்தனை பேர்? 5 ராஜாக்கள் வருகிறார்கள். அப்பதான் கடவுள் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ அவங்களுக்கு என்ன செய்யாதே, பயப்படவே செய்யாதே. 5 ராஜாக்கள் அல்ல, 50 ராஜாக்கள் வரட்டும், நான் பார்த்துக்கொள்ள தைரியமாயிரு. அப்படி யோசுவாவை கடவுள் பலப்படுத்தி விட்டு பாருங்கள் எதை அனுப்புகிறார்? கல்மழையை அனுப்பினார். கல்மழையை அனுப்பினார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மனிதர்கள் நமக்கு எதிராக பலவிதமான தந்திரங்களை, சூழ்ச்சிகளை செய்து நம்மை வீழ்த்த முயற்சிக்க கூடும். அநேக நேரத்தில் சொல்வார், எனக்கு விரோதமாக அவன் அதை செய்யறான், இதை செய்யறான், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்படி என்று புலம்புகிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, கலக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், உனக்கு விரோதமான எந்த ஆயுதமும் என்ன செய்யும்? வாய்க்காதை போகும். நேரத்தில் நாம் புலம்புகிறோம் என்று சொன்னால்
முறுமுறுக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் பேரில் நமக்கு கடவுள் பேர்லையும் கடவுளுடைய வார்த்தை பேர்லையும் நமக்கு ஒரு முழுமையான என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம். அடுத்து சொல்கிறார், அதே ஜனங்களுக்கு சொல்கிறார். அடுத்து இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு எதிரான வெற்றி. முதல்ல எதிராளிகளிடமிருந்து பாதுகாப்பை கடவுள் உறுதிப்படுத்துகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? குற்றம் சாட்டுபவர்களுக்கு எதிராக வெற்றி. அன்பானவர்களே, நாக்கு மிக கூர்மையான ஆயுதம். நாவிலே என்ன இருக்கு? பெரிய சக்தியே இருக்கிறது. அடியை தாங்க முடியும், அவமான பேச்சை தாங்க முடியுமா? தாங்க முடியாது. ஒருவர் நம்ம அடித்து கீழே போட்டா நாம் சீக்கிரமா என்ன செய்துருவோம்? எழுப்பி விடுவோம். ஆனால் வார்த்தையால் நம்மை தாக்கினவர் அந்த தாக்கத்திலிருந்து நம்மால உடனே எழுப்ப முடியுமா? மிகவும் கடினமான காரியம். என்னை அவன் இப்படி சொல்லிவிட்டானே அப்படி என்று நம்மை அப்படியே முடக்கியே வைத்துவிடும். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கே சொல்லி வைத்திருக்கிறார், நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. உங்கள் மேலே தேவையற்ற குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் என்று சொன்னால் அதிகமான விடுதலையை நீங்கள் ருசிக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம். எந்த அளவுக்கு உங்களை அதிகமாக அவதூறு பரப்புகிறார் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டாம், அதிகமான மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகிறது என்று அர்த்தம். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ என்ன செய்வாய்? குற்றப்படுத்துவாய். இன்னைக்கு இது இந்த கோர்ட்டில் கூட அநேக கேஸுகள் சுப்ரீம் கோர்ட்டை இன்றைக்கு குழப்பிக் கொண்டிருக்கு. என்னடா இந்த ஏராளமான கேஸுகள். என்ன கேஸ்னா அவதூறு வழக்குகள். இந்த அவதூறு வழக்குகளை ரத்து செய்யலாமா என்று கூட இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் யோசித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதனுக்கு மனிதன் குற்றம் சாட்டுகின்ற, நாவால் காயப்படுத்துகின்ற ஒரு பெரிய கொடிதான காரியம் இன்றைக்கு சந்த காலத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. நம்மிடத்திலே நல்லாதான் பேசுவார்கள், ஆனா திரும்பி போய் அடுத்தவரிடத்திலே நம்மை குற்றம் சாட்டி கொண்டு நிற்பார்கள். இதுதான் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற ஒரு சீர்கேடான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறார், அதை கண்டு கூட நீ கவலைப்படாத. எந்த நாவு உன்னை குற்றப்படுத்துகிறதோ அந்த நாவை நீ என்ன செய்வாய்? நீ குற்றப்படுத்துவாய். எந்த நாவு உனக்கு எதிராக அவதூறு பேசுகிறதோ, எந்த நாவு உன்னுடைய மனதை பாதிக்கிறதோ அந்த நாவை குற்றப்படுத்தக்கூடிய வாய்ப்பை கடவுள் உனக்கு தருவார் அப்படின்னு சொல்கிறார். இதான் சங்கீதக்காரன். இல்லை, ஒன்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த வேதத்தில் இருக்கிற பக்தர்களை விட நாம் எந்த அளவுக்கு மேன்மையானவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் எல்லாரும் கடந்து வந்த பாதையை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் அவதூறுகளை சந்தித்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் அவதூறை சந்தித்தவர்கள் தான். 31வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்கள், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டே, எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமனதாய் என்ன செய்கிறார்கள்? ஆலோசனை பண்ணுகிறார்கள். போதும், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். நல்லா கவனிங்க. அடுத்து எரேமியா சொல்லுகிறார் பாருங்கள். எரேமியா 20வது அதிகாரம் 10வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார்,
கடவுளுடைய ஒரு வைராக்கியமான ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். அப்போ தாவீதா இருக்கட்டும், ஒரு அரசனாகிய தாவீதா இருக்கட்டும், கடவுளுடைய வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாகிய எரேமியாவா இருக்கட்டும், எதெல்லாம் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள், அவதூறுகளை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள், அவதூறுகளை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆகையினால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கன் ஏசாயாவை கொண்டு உரைக்கிறார். வேதம் மிக சொல்லுகிறது, எச்சரிக்கையாய் சொல்லுகிறது. அவதூறு பரப்புகிறது ஒரு பெரிய எச்சையை கொண்டு வரும். அதான் வேதத்தில் மிக தெளிவாய் பார்க்க 101வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை என்ன செய்வேன், சங்கரிப்பேன் சொல்றது. அதே நான் வாசித்து கேட்ட எரேமியா 20வது அதிகாரம் 13வது வசனத்திலே அழகாக சொல்லுகிறது, அவதூறு பண்ணுகிறவனை மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும், நித்திய லட்சை உண்டாகும் அப்படி என்று சொல்கிறது. ஆகவே கடவுளுடைய பார்வைக்கு பிடித்த மற்ற ஒரு காரியம் அவதூறு செய்வது. நாமும் பிறரை அவதூறு பரப்பக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, நம்முடைய நாவினால் பிறரை காயப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு எதிராக யார் அவதூறு சொல்லுகிறார்களோ, யார் பொய்யலை பரப்புகிறார்களோ, யார் நாவினால் நமக்கு எதிராக நம்மை தீங்கிணைக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு லட்சை உண்டாகும். கடவுள் சொல்கிறார், அவர்களை நான் சும்மா விட மாட்டேன், அவர்களை நான் என்ன செய்வேன், சங்கரிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 2 வாக்குறுதியை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அதே வாக்கு, ஒன்று பாதுகாப்பை நமக்கு உறுதி செய்கிறார், 2வது நம்மை குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு எதிராக நமக்கு வெற்றியை கடவுள் உறுதி செய்கிறார். அப்போ இந்த இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே வருகின்ற போது, நமக்கு எதிராக யுத்தம் வருகின்ற போது, நம்மை சார்ந்தவர்களால், நம்மை நம்பினவர்களால், நம்மோடு நெருங்கி இருந்தவர்களாலே நாம் யுத்தம் வருகின்ற போது, பிறர் நம்மை அவதூறு பரப்பி தூற்றி திரியும் போது நாம் எப்படி மேற்கொள்வது, இதுதான் இன்றைக்கு நமக்கு தெரியாது. எப்படி அதை சந்திப்பது என்று தெரியாமல் குழம்பி போய் டென்ஷன் ஆகி ஏதாவது பேசி சண்டையை இழுத்து விட்டு பெரிய சிக்கல்களிலே அநேக நேரத்திலே நாம் மாட்டிக்கொள்கிறோம். அது வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. வாழ்க்கை என்பது போராட்டம் தான். ஆனால் அந்த போராட்டத்தில் எப்படி ஜெயிப்பது, இதே போன்ற காரியங்கள் வருகின்ற போது எப்படி அதை சந்திப்பது என்பதை மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். வேதம் மிக அழகாய் சொல்கிறார். பவுலடிகளார் சொல்லுகிறார் பாருங்கள், 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலனுள்ளவைகளாயிருக்கிறது. அப்ப கடவுள் நமக்கு ஆயுதங்களை தந்திருக்கிறார். இன்றைக்கு எந்த ஆயுதங்களை நாம் எடுத்து வைத்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2 ஆயுதங்களை மாத்திரம் நான் சுட்டி காண்பிக்க ஆசைக்கின்றேன். எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம், உறுதியான நம்பிக்கை. ஏற்கனவே நான் சுட்டி காண்பித்தேன். தாவீது சொல்லுகிறான், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதே தாவீது அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன். அதே போல எரேமியா சொல்லுகிறார், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன் அப்படி என்று சொன்ன அதே எரேமியா அதே அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதான் நம்பிக்கை. அவதூறு பரப்புகிறவன் பரப்பட்டும், எனக்கு எதிராக என்னை வீழ்த்த முயற்சிக்கிறவன் முயற்சிக்கட்டும், ஆனால் நான் யாரை நம்புகிறேன்? நான் கடவுளை நம்புகிறேன். கடவுள் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கடவுள் என்னோடு இருக்கிறார் நான் நம்புகிறேன். இந்த விசுவாசம் இருந்தால், இந்த நம்பிக்கை இருந்தால், நமக்கு எதிராக வருகின்றவர்களையும் நாம் வீழ்த்தி வாழ்க்கை பயணத்தில் என்ன செய்ய முடியும்? முன்னேறி செல்ல
முன்னேறி செல்ல முடியும். அதான் மார்ட்டின் லூத்தர், அதான் சீர்திருத்தல் பண்ணி ரெஃபர்மேஷன் டே கொண்டாடணும். அவர் அந்த தலைமைக்கு, கத்தோலிக்க திருச்சபையின் தலைமைக்கு எதிராக எழுதினார் என்ற குற்றம் சாட்டப்பட்டு அவரை விசாரணைக்கு அழைக்கிறார்கள். ஓம்ஸ் நகரத்துக்கு அழைக்கிறார். ஜெர்மனியில் உள்ள ஓம்ஸ் நகரம். ஓம்ஸ் நகரத்தில் ஒரு மாமன்றத்திற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அங்கே அழைத்து அவரை மார்ட்டின் லூத்தர் எழுதின ஒவ்வொரு காரியங்களையும் மறுக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர் அழைக்கப்படுகிறார். அப்போ எல்லாரும் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த மாமன்றத்துக்கு நீங்கள் போண்டா அதிகார வர்க்கம் உங்களை என்ன செய்து விடும், கொண்டு போட்டு விடும் அப்படின்ட்டு எச்சரிக்கிறார்கள். ஆனால் மார்ட்டின் லூத்தர் பயப்படவே இல்லை. ஒன்றே ஒன்று சொன்னார், ஓம்ஸ் நகரத்து வீதியில் உள்ள வீடுகளில் உள்ள ஓடுகள் எல்லாம் பேய்களாக மாறி எனக்கு முன்பாக வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் அந்த மாமன்றத்திலே போய் என்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அதே போல மார்ட்டின் லூத்தரை உண்மை செய்ய முடியல. அதான் பாருங்கள், அதான் மார்ட்டின் லூத்தர் இந்த 46வது சங்கீதத்தை வைத்தான் பாட்டு எழுது. கர்த்தர் தான் எங்கள் துர்க்கமும் கோட்டையில் நீரே இந்த பாட்டை எழுதினார். அதில் உள்ள வசனம் சொல்லுகிறது, ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகினால் நம்ப வேண்டும். பிறர் நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யட்டும், தந்திரங்கள் செய்யட்டும், வீழ்த்த முயற்சிக்கட்டும், பயப்பட வேண்டாம். அதே போல நமக்கு எதிராக அவதூறு வரப்பட்டோம், பயப்பட வேண்டாம், நம்ப வேண்டும். கடவுள் பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமும் பலனுமாய் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவராய் இருக்கிறார். இது ஒரு ஆயுதம், விசுவாசம், நம்பிக்கை என்ற ஆயுதம். அடுத்து 2வது ஆயுதம், எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் எந்த பட்டயத்தில் கற்கானதாக இருக்கிறது. அதாவது பட்டயம் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பட்டயம் அது இருபுறமும் கற்குள்ள பட்டயம், 2 முனையும் கூர்மையாக்கப்பட்டிருக்கிற பட்டயம், சாதாரணமானதில்லை. அதை உங்களுடைய வாழ்க்கை, அதாவது இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் நியூஸ் பேப்பர் வாசிப்பது போல பைபிளையும் நாம் வாசித்து கொண்டு போகிறோம். எப்படி வாசிக்கிறோம்? நியூஸ் பேப்பரை வாசிக்கிறது போல வாசித்து கொண்டு போகிறோம். அப்படி இல்லை. அதை ஆழ்ந்து சிந்தித்து தியானித்து உள்வாங்கி அதனை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த முற்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய எதிராளிகளை நாம் என்ன செய்ய முடியும்? வீழ்த்த முடியும். அதை தான் இயேசு கிறிஸ்துவும் செய்தார். சாத்தானானவன் வீழ்த்த முயற்சித்தான். வேத வசனத்தை கொண்டு மிக அழகாக ஒவ்வொரு கட்டத்திலேயும் பிசாசை வீழ்த்தி அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஜெயித்தார். ஆகவே நாமும் கலங்க வேண்டாம். எனக்கு எதிராக அவன் அதை செய்கிறான், இது செய்கிறான், எனக்கு எதிராக எழுப்புகிறான், அப்படி என்று நாம் எதை குறித்து கலங்க வேண்டாம். கடவுளை நம்புவோம். என்ன அவதூறு பரப்புகிறார், கடவுளுடைய வார்த்தையை நம்புவோம். அது நினைத்த காரியத்தை செய்து முடித்து திரும்பும். ஆகையினால் அன்பானவர்களே, கடவுள் 2 மிக முக்கியமான போராயுதங்களை நமக்கு தந்திருக்கிறார். போராடுவதற்கு விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தை, இவைகளை எடுத்து போராடி ஜெயித்து நான் வாழ்ந்து வெற்றி பெற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உடைய சிந்தனைகளை கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.